Hi viewers, வணக்கம். இது உங்கள் YuvaTamilTech சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா இந்த பாக்ஸ் அன்பாக்சிங். இதில் என்ன இருக்குன்னா நம்ம வந்து எல்லா பொருளையும் சானிடைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா through UV light மூலமா. ஸோ இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது அமேசானில். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதனோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டியது. இந்த கொரோனா கால பேண்டமிக்ஸ் டைமில் வந்து நம்ம வெளியில் ஒரு தடவை வெளியில் எங்கேயோ போயிட்டு வந்தோம்னா நம்மளோட பர்ஸு, கீ செயினு, மொபைலு இல்லை ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்தோம்னா அந்த பொருள் எல்லாமே இதில் வந்து நம்ம வச்சு சானிடைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த யூவி லைட் மூலிமா சானிடைஸ் பண்ணுறது. இப்போ வந்து இது அன்பாக்சிங் பார்க்கலாம், இதில் என்னென்ன வந்திருக்குன்ட்டு. இப்படி தான் பாக்ஸ் வந்தது, சேஃபாக தான் வந்திருக்கு ஆன்லைனில். இதனோட ரேட்டு, பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையானதாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த பாக்ஸ். தெர்மோக்கோல்லாம் கொடுத்துருக்காங்க, பக்காவாக பேக்கிங்கில் தான் இருக்குது. ஸோ எதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் மொபைல் மட்டும் கொஞ்சம் லாங் ஷாட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு லாக்கர் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி. இது வந்து ஒரு பவர் கார். அவ்வளோதான். அந்த பாக்ஸில் இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். ஸோ முக்கியமான விஷயம் வந்து இதை வந்து குழந்தைங்க யாரும் தொடக்கூடாது, குழந்தைங்க ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இதோட லைட் ரேஸ் வந்து நம்ம ஹியூமன் பாடியில் படக்கூடாது. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஹியூமன் பாடியில் பட்டுச்சுன்னா இது வந்து சைட் எஃபெக்ட் வரும். ஸோ இதில் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னாவே லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி. ஸோ மெயின் இதுதான். லாங் ஷாட்டில் எடுத்தம்பே, அங்கே நின்று எடு. நீ எதுவும் இங்கே பக்கத்தில் வராது. டோர் ஓப்பன் ஆகக்கூடாது, டிரான்ஸ்போர்ட்டில் எதுவும் ஓப்பன் ஆகிடக்கூடாதுன்னு டேப்பெல்லாம் போட்டிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே ஒரு தெர்மோகால், இங்கே ஒரு டேப் போட்டிருக்காங்க. இங்கே உள்ள வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்டோர் வியூ. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூவி லைட் இருக்குது. இந்த லைட்டை வந்து நம்ம கண்ணில் பார்க்கக்கூடாது, அதான் மெயின் விஷயம். நம்ம உடம்புல படக்கூடாது இந்த லைட் ரேஸு. ஸோ பாட்டத்தில் ஒன்று இருக்குது, டாப்பில் ஒன்று, சைடில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு லைட் இருக்குது. ஸோ இதுதான் இந்த லைட்டை வெளிச்சத்தை படுறது தான் மெயின் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இது ஒரு பாக்கெட் இருக்குது. இது வந்து புஷ்ஷு கொடுத்துருக்காங்க, இதுமாரி இப்படி ஆடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 4 புஷ்ஷையும் வந்து பாட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே வந்து ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க, ஸோ ஆன் ஆஃப் சுவிட்சு. அப்புறம் இதில் வந்து டைமர் ஓடும். ஒரு 4 மினிட்ஸ் வந்து இதில் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட திங்ஸ். ப்ளீஸ் டூ நாட் புஷ் த சுவிட்ச், த யூவி லைட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் யூ. ஸோ மேஜர் திங்ஸ் இது. அதுக்கப்புறம் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கில்ஸ் 99.99%. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த புஷ்ஷை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த புஷ்ஷை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணியிருக்கிறாங்க. கீப் த பாக்ஸ் இன் ஷேடோ, டைரக்ட் சன்லைட்டில் போடக்கூடாது. அதுமாதிரி ஹீட் ஏரியாவில் வைக்கக்கூடாது, பெட்ஸ் பக்கத்தில் வைக்கக்கூடாது.
never expose your skin and eyes direct to UV light. இதான் ரொம்ப முக்கியம். Do not overload, leave sufficient space between objects. ஸோ அதுவும் முக்கியம், லைட் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பார்த்துக்கணும். Do not pour any liquid in the box. இதில் தண்ணி ஐட்டம் எதுவும் ஊற்றிடக்கூடாது, முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ Orient UV Sanitech நம்ம பிராண்டு பேர். ஸோ இப்போ இந்த புஷ்ஷை வந்து 4 கார்னர்லையும் 4 பீஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் லோடு வச்சிங்கன்னா ஸ்டேபிளாக நிற்கும். அதுக்காக தான் இந்த புஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை வந்து சானிடைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மொபைலை வந்து உள்ளே வைக்கிறோம். மேலே பவர் ஆனில் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது. இந்த சுவிட்சு பக்கத்தில் கொண்டா, இது தெரியணும், பக்கத்தில் க்ளோஸ்அப் கொண்டா. ஸோ இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சு, இது வந்து ஆஃபில் தான் இருக்குது, டிஸ்பிளேலாம் ஆஃபில் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பவரை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸில் உள்ளே வச்சு ஜஸ்ட்டு உள்ளே வச்சிட்றோம். மொபைல் ஆனில் இருந்தாலும் சரி ஆஃபில் இருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டோரை லாக் பண்ணிடுறோம். இங்கே வந்து டோருக்கு லிமிட் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் சடனாக ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோ ஆஃப் ஆகிற மாதிரி சேஃப்டி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ண வேண்டாம் டைமர் முடிகிற வரைக்கும். ஸோ இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பட்டன் ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டைமர் ஓடுது. ஸோ இந்த டைமர் வரைக்கும் உள்ளே இருக்கிற லைட்டை வந்து க்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து சானிடைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டைமர் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற பொருள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து யார் வேணால் பண்ணலாம். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொருள். இதில் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்குது, அதுக்காக தான் நான் வாங்கினேன். மார்க்கெட்டில் வந்து ரொம்ப சின்ன சைஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. நம்ம காய்கறி எல்லாமே வச்சுக்கலாம், ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையும் நீங்கள் சானிடைஸ் பண்ணலாம் அதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து சேஃபாக தான் வந்தது. உள்ளே 2 யூவி லைட் இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பேக்கிங் பக்காவாக பண்ணியிருக்கிறதுனால உடையாமல் தான் வந்தது. இந்த மேனுவல் புக் அடிச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி மெயினாக. ஸோ இதனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட்டு, இதோட பவர் கன்சப்ஷன் 25 வாட்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து டைப் வந்து செமி ஆட்டோமேட்டிக் ப்ரீஃபிக்ஸ்டு டைமர் தான். இதில் வந்து நம்ம டைமர் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது.
இதோட பாடி டைப் வந்து ஸ்டீல் பவுடர் கோட்டடு டைப்பு. இதோட என்க்ளோசர் டைப்பு. உள்ளே வந்து 11 வாட் பல்ப் வந்து 2 இருக்குது. யூவி லேம்ப்பு, யூவிசி டியூப். ஓகேங்களா, இதோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் வந்து 12 kg. பவர் கார்டு லென்த் வந்து 1.9 மீட்டர் 3 பின் டாப்பு. 5 amps வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர்லோடு ப்ரொடக்ஷன் வந்து அவைலபிள். டைமர் வந்து 4 minutes வந்து எலக்ட்ரானிக்ஸ் டிஸ்பிளே இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கீங்க. சேஃப்டி சுவிட்ச், அதாவது டோரில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சேஃப்டி சுவிட்ச் இருக்குது. எரர் அலாட் இருக்குது. வாரண்டி வந்து 1 year. ஸோ இதுதான் அந்த யூசர் மேனுவலில் இருக்குது. ஸோ அரௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே இது 0 ஆனதுக்கப்புறம் எப்படி ஆஃப் ஆகுது என்னங்கிறது எல்லாமே இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம், இது வந்து குழந்தைங்க யாரும் பக்கத்துலேயே வரக்கூடாது. யாரும் அன்னெசரியாக டச் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு எட்டாத மாதிரி, பெட்ஸ்க்கு எட்டாத மாதிரி வச்சுங்க உங்கள் வீட்டில். நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட திங்ஸ் எல்லாமே இதில் போட்டு சானிடைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா 99% வைரஸ் வந்து கில் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல், பர்ஸு, வாட்ச்சு எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு உங்கள் பொருள் இருந்ததுன்னா தாராளமாக வச்சு சானிடைஸ் பண்ணி 4 minutes நீங்கள் பண்ணிக்கலாம். ஈவன் மாஸ்க்கு கூட இதில் வச்சு எடுத்துக்கலாம். மாஸ்க். ஸோ இப்போ டைமர் முடிய போகுது. 2, 1, 0. ஸோ டைமர் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து லைட் ஆஃப் ஆகிருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பவர் ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து ஓப்பன் பண்ணணும். சேஃப்டி, நம்மளோட சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஸோ பவர் ஆஃப் பண்ணிடுறேன். மேலேயும் ஆஃப் பண்ண சார், மேலேயும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன். லைட் எரியக்கூடாது. இப்போ வந்து நம்ம மொபைல் எடுத்துக்கலாம். ஸோ உள்ளே எந்த ஹீட்டு அதெல்லாமே எதுவுமே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து சுத்தமாக ஸ்மெல் அடிக்கிறது. எடுத்தானே என்ன ஸ்மெல்னு தெரியல. பக்கத்துலேயே வைக்க முடியாது போனேன். ஸோ இது வந்து புது பாக்ஸுங்கிறதுனால வந்து இந்த உள்ளே இருக்கிற ரப்பரு அதெல்லாம் ஸ்மெல் அடிக்குது, வேறு இது இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும்.